நல்ல ஒழுக்கமும் சமூக மரியாதையையும் பற்றி கற்றுக் கொடுக்கும் முக்கியமான போதனைகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னிலையில் மரியாதையுடன் நடக்க வேண்டும். ஒரு தீயவர் செய்தி கொண்டு வந்தால் அதை சரிபார்க்க வேண்டும். முஸ்லிம்கள் சண்டை பிடித்தால் அவர்களுக்குள் சமாதானம் செய்ய வேண்டும். மற்றவர்களை கேலி செய்யக்கூடாது. அவமதிக்கும் பெயர்களால் அழைக்கப்படக்கூடாது. சந்தேகத்தை தவிர்க்க வேண்டும். மற்றவர்களை உளவு பார்க்க கூடாது. பின்பக்கம் பேசுவது கீபத் மிகப்பெரிய பாவம். அல்லாஹ் கூறுகிறார், மனிதர்களே, நாங்கள் உங்களை ஆண் பெண் இருவரிலிருந்தும் படைத்தோம். நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ள மக்கள் மற்றும் இனங்களாக ஆக்கியோம். அல்லாஹ்வின் முன் மிகவும் மதிப்புக்குரியவர் தக்வா உடையவரே. சூரா காஃப். இந்த சூறாவில் அல்லாஹ் இறந்த நிலத்துக்கு உயிர் அளிப்பதை எடுத்துக்காட்டாக கூறி மறு உயிர்ப்பு நிகழும் என்பதை விளக்குகிறார். முன்பு வாழ்ந்த பல மக்களை அல்லாஹ் அழித்ததை நினைவூட்டுகிறார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மக்களையும், சமூத், ஆத், ஃபிர்அவுன் மற்றும் அவரது மக்கள், லூத் அவர்களின் மக்கள். அல்லாஹ் கூறுகிறார், மனிதன் மனதில் நினைப்பதை கூட நாங்கள் அறிவோம். அவனுடைய கழுத்து நரம்பை விட நாங்கள் அவனுக்கு அருகில் இருக்கிறோம். ஒவ்வொரு மனிதரின் செயல்களையும் பதிவு செய்ய 2 மலக்குகள் இருக்கிறார்கள். நியாயத் தீர்ப்பு நாளில் பிடிவாதமான மறுப்பாளர்கள் நரகத்தில் எறியப்படுவார்கள். ஆனால் தக்வா உடையவர்கள் சொர்க்கத்திற்கு அழைக்கப்படுவார்கள். சூரா அத்-தாரியாத் 30வது ஆயத்து வரை. இந்த சூறாவில் கியாமத் நாள் உறுதி என்று கூறப்படுகிறது. ஒவ்வொரு மனிதரும் செய்த நல்லதும் கெட்டதும் எல்லாவற்றுக்கும் பலன் பெறுவார்கள். நம்பிக்கை உள்ளவர்களின் பண்புகள். இரவில் குறைவாக தூங்கி அல்லாஹ்வை வழிபடுவார்கள். அதிகாலை நேரத்தில் மன்னிப்பு கேட்பார்கள். தங்கள் செல்வத்தை ஏழைகளுக்கும் உதவி தேவைப்படுவோருக்கும் செலவிடுவார்கள். பின்னர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் விருந்தோம்பல் சம்பவம் கூறப்படுகிறது. அவர்களிடம் வந்தவர்கள் மலக்குகள் என்று தெரிய வந்தது. அவர்கள் முதுமை வயதில் அவருக்கு ஒரு மகன் இஸ்ஹாக் பிறக்கும் நல்ல செய்தியை தெரிவித்தார்கள். குர்ஆன் ஜூஸ் 26 முடிவு. லைக், ஷேர் செய்யவும்.